2026 T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மாவின் ஃபார்ம் குறித்து எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு கேப்டன் சூரியகுமார் யாதவ் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சூப்பர் 8 போட்டிக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மாவுக்கு தனது முழு ஆதரவை தெரிவித்தார். அபிஷேக் சர்மா இந்த உலகக்கோப்பையில் இதுவரை வெறும் 8 பந்துகளை மட்டுமே சந்தித்துள்ளார். விளையாடிய 3 போட்டிகளிலும் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆகியுள்ளார். உடல்நலக்குறைவால் நமீபியாவுக்கு எதிரான போட்டியில் அவர் விளையாடவில்லை. அமெரிக்காவுக்கு எதிரான போட்டியில் அலிகானிடமும், பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்துக்கு எதிரான போட்டிகளில் ஆஃப் ஸ்பின்னர்களாக சல்மான் அலி ஆகா மற்றும் ஆரியன் தத் ஆகியோரிடமும் அவர் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். இதனால் அபிஷேக் சர்மா மீது விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது இது குறித்து சூரியகுமார் பேசுகையில், அபிஷேக் சர்மாவின் ஃபார்ம் குறித்து கவலைப்படுபவர்களை பார்த்து நான் கவலைப்படுகிறேன். ஏன் அவரது ஆட்டத்தை நினைத்து இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? அவர் இன்னும் ரன் அடிக்க தொடங்கவில்லை என்பதால் இனி அவரை எதிர்கொள்ளப் போகும் எதிரணிகளை நினைத்துத்தான் நான் கவலைப்படுகிறேன். அவர் பெரிய ஷாட்களை ஆடத் தொடங்கினால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இது ஒரு குழு விளையாட்டு. அணியின் தேவைக்கேற்ப அவர் தனது இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார். அவர் சிறப்பாக ஆடினால் மகிழ்ச்சி, தவறினால் அதை ஈடுகட்ட நாங்கள் இருக்கிறோம். கடந்த ஆண்டு அவர் பல போட்டிகளில் இந்திய அணிக்காக ரன் குவித்தார். இந்த முறை அவருக்காக நாங்கள் அதை செய்வோம் என்று சூரியகுமார் தெரிவித்தார். வலது கை ஆஃப் ஸ்பின்னர்களுக்கு எதிராக அபிஷேக் சர்மா திணறுகிறாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த சூரியகுமார், எந்த வகையான பந்து வீச்சையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு நாங்கள் போதுமான கிரிக்கெட் விளையாடியுள்ளோம். இதுவரை 4 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளோம். பல கடினமான சூழல்களை கடந்து வந்துள்ளோம் என்றார். கடந்த 2025ஆம் ஆண்டில் 21 போட்டிகளில் விளையாடி 859 ரன்களுடன் 193.46 சிறப்பான ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் குவித்திருந்தார். உலகின் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனாக உலகக்கோப்பைக்குள் நுழைந்த அவரது முந்தைய சாதனைகளே அவருக்கு அணியில் தொடர்ந்து வாய்ப்பளிக்க காரணமாக அமைந்துள்ளது. லீக் சுற்றில் தோல்வியை சந்திக்காத இந்திய அணி அதே வெற்றி பயணத்தை தொடர முனைப்பு காட்டி வருகிறது.